சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போது விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பாட்டி அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏன் தெரியுமா இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த குடும்பத்தில் குழந்தை வேணும், எல்லாரும் குழந்தை பெற்றுக்கோங்க, அப்போ தான் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னோடனே, என்ன விஜயா ரெடியாக இருக்கியா அப்படின்னோடனே, நான் எப்படி அப்படின்றாங்க விஜயா. பாட்டி ஆகிறதுக்கு சொன்னேன், என்ன சொல்கிறீங்க நான் பாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஸோ இன்னொரு பக்கம் எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ வந்து பாட்டி ரோஹிணிக்குமே அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்குன்னு பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ இன்னுமே இந்த குடும்பத்துக்கு நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே உட்காந்து காலையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து விஜயாவை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்களாம் நினச்சி பார்க்குறாங்க. போதும் போதும் அப்படின்னு கத்துறாங்க. என்ன போதும், சாப்பாடு போதுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஸோ ஸ்ருதி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது, மீனா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்பவே அசிங்கமாக இருக்குது ஒரு பக்கம் விஜயாக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ரோஹிணி போயிட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது, என்ன நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது, அத்தை எனக்கு மட்டும் சமைச்சிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி வந்து நின்று சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கோவப்பட்டு ரோஹிணி கேட்க, இப்போ ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, ஃபேவரட் மருமக இப்போ சோறு மருமகள் ஆயிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. மீனா வந்து சும்மா இருங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ ஷோரூமுக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க ரோஹிணியும் மனோஜும். வெளியில் வரும்போது, எங்கடா 2 பேரும் கிளம்புறீங்க அப்படின்னோன, ஷோரூமுக்கு அப்படின்னா, நீ மட்டும் போனால் போதும், ஷோரூமுக்கு அவ ஒன்றும் வரணும்னு அவசியம் கிடையாது, இனிமேல் இந்த வீட்டை விட்டு என்னை கேட்காம வெளியில் போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க. இப்போ நீனே சொல்லிடு, அவள் வந்து ஷோரூம் வரக்கூடாதுன்னு வாயில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே வர வேண்டாம் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, அது எப்படி ஆண்டி, எனக்கு தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், எவ்வளோ பணம் கொடுக்கணும், எவ்வளோ பணம் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாமே எனக்கு தான் ஆண்டி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் மனோஜ்க்கும் தெரியும், நீ இனிமேல் எதுவும் பேசாமல் இனிமேல் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதனால் மனோஜ் மட்டும் ஷோரூம் போயாச்சு. கோவத்தில் வேகமாக கதவை சாத்திட்டு அழுதுகிட்டே உள்ளே வராங்க ரோஹிணி. சே, எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கால் வருது. எடுத்து பார்த்தா அவங்க அம்மா பேசுகிறாங்க. நான் தான்மா அம்மா பேசுகிறேன் அப்படின்னு. என்னம்மா நீ வேறு இந்த டைமில் ஃபோன் பண்ணுற அப்படின்ட்டு. கோவப்படாத ரோஹிணி, எனக்குன்னு நீ மட்டும் தானே இருக்க, எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால தான் சரி நீ விஷ் பண்ணுவேலன்னு ஃபோன் பண்ணேன், நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் நீ கால் பண்ணலை அப்படின்ன உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. சாரிம்மா, ஏதோ ஒரு பிஸியில் நான் மறந்துட்டேன், ஹாப்பி பர்த்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன்னே கிறிஷும் கேட்டுட்டே இருந்தான், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது ரோஹிணி அப்படின்னோடனே, எப்போ பர்த்டேன்னு சொல்லிட்டியோ அப்போவே எனக்கும் தாம்மா உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் வரேம்மா, இன்றைக்கி எல்லோரும் வெளியில் போயிட்டு ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனால் எப்படி விஜயாட்ட தப்பிச்சு வெளியில் போக போகிறாங்க ரோஹிணி அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோஹிணி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. உன் பையனை எப்படிலாம் முன்னேற்றி எப்படி கொண்டு வந்தேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இவ்வளோ அவமானப்படுத்திட்டீல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனசில் வந்து நினைக்கிறாங்க. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு விஜயாவை கோவத்தில் இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, எப்படி பழி வாங்க போகிறாங்க, என்னெல்லாம் செய்ய போகிறாங்க. இன்னொரு விஷயம், கிறிஷ் விஷயம் வந்து ரொம்பவே மறைச்சி வச்சுருக்காங்க ரோஹிணி. அது வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோதான், விஜயா கொன்னே போட்டுருவாங்க. ஸோ என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.